வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் சிலி அதிபர் திரு கேப்ரியல் போரிக் ஃபாண்டுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை, கலாச்சார பரிமாற்றம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைக்க இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடுகள் இறுதியாகின. அண்டார்டிகா ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பதில் உள்ள ஆர்வம் குறித்து கடிதங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. நக்சல்வாதம் இல்லாத இந்தியாவை உருவாக்க அரசு பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 12லிருந்து 6 கணிசமாக அளவில் குறைக்கப்பட்டு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். நவீன யுகத்தில் புதிய குற்றங்களை கையாள சட்ட விதிகள் மட்டுமே போதாது என்பதால் சட்டம், தொழில்நுட்பம் இரண்டும் கலந்த அணுகுமுறை ஒன்றை விசாரணை அமைப்புகள் கடைபிடிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று 62வது சிபிஐ நிறுவன நாளையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் டிபி ஹோலி நினைவு சிற்பொழிவாற்றினார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு புதிய கல்வியாண்டு இன்று தொடங்கியுள்ளது. இனிப்பு மற்றும் எழுதுபொருள் வழங்கி மாணவர்களை ஆசிரியர்கள் வரவேற்றனர். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியில் 98% நிதி செலவிடப்பட்டுள்ளது. இதனையொட்டி இத்துறையின் இயக்குநர் திரு இளங்கோவன் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ் கழகத்தின் நிர்வாகிகளும் அதன் தலைவர் திரு தமிழ் நாவன் தலைமையில் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் கட்டாயம் தமிழில் இருக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் போட்டியில் லக்னோ, பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. தற்போது புள்ளிப்பட்டியலில் லக்னோ 3வது இடத்திலும் பஞ்சாப் அணி 5வது இடத்திலும் உள்ளன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.